ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரியாக்ஷனை தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாடா சன்ஸ்லேருந்து ஒரு சந்திரசேகரன் வெளியே போயிருக்காரு, எக்ஸிட் பண்ணியிருக்காரு. அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதுவும் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி 183 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 24,288 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 571 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 77,582 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 76 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 57,522 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 1.5% பாசிட்டிவ், கனரா பேங்க் 1% பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐசிசி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3.5% பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1% பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% பாசிட்டிவ், எஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும் 76 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. மற்றபடி நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டாடா சன்ஸோட சேர்மனாக இருந்த என் சந்திரசேகரன் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஆகஸ்ட் 18 தான் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருந்துச்சு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் February 2027 வரைக்கும் அவருக்கு சேர்மன் கண்டினியூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட்லாம் வந்துச்சு. பட் இப்போ அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 18 இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் அந்த சேர்மன் பொசிஷன்லேருந்து டாடா சன்ஸோட சேர்மன் பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகியிருக்கிறாரு. ஸோ அடுத்து யார் புதுசாட்டு சேர்மனாட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவர் இப்போ டாடா குரூப்பில் வேறு ஏதாவது பொசிஷன் இவருக்கு போட்டு கொடுக்குறாங்களா அல்லது வேறு கம்பெனிஸுக்கு போகிறாரா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அரௌண்ட் 1982 சம்திங்கில் டிசிஎஸில் ஒரு இன்ஜினியராட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் படிப்படியாட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ ஸ்டெப் டவுன் ஆகிருக்கிறாரு. ஆக்சுவலி இவருக்கும் நோயல் டாட்டாக்கும் ஏதோ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா இவங்க ஒன் சார்ட் ஆஃப் பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் அனதர் சார்ட் ஆஃப் பிஸ்னஸ் பார்க்கும்போது இப்போ டாடா டிஜிட்டலு, டாடா 1mg, ஏர் இந்தியா இதெல்லாம் அதில் காசு போட்டாலும் அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரல. அது நெகட்டிவ் லாஸ் தான் போஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் டாடா எலக்ட்ரானிக்ஸ்லாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத் காமிச்சிருக்கு. அதுக்கும் இவர் தான் காரணம். பட் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது உண்மை வெளியே வந்தால் தான் தெரியும். எதுக்கு இவர் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு முன்னாடியே ஸ்டெப் டவுன் ஆகினாரு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர் ஸ்டெப் டவுன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது தான் உண்டு. மார்க்கெட்டில் டிசிஎஸ், டைட்டன், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் 5% அளவுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. டாடா மோட்டார் பர்சஞ்சர் வெஹிக்கிள், டாடா ஸ்டீல், இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி இதெல்லாம் 1.5% சம்திங் நெகட்டிவ். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவில் இருக்குது. டைட்டனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% நெகட்டிவில் இருக்குது. டிசிஎஸ் தான் பயங்கரமாக 5% ஃபாலோ இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்கிற ரீசன் இவர் என் சந்திரசேகரன் ஸ்டெப் டவுன் ஆகின ரீசன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் டாடா சன்ஸ் இந்த ஷப்பூர்ஜி பலோன்ஜி அந்த மிஸ்ட்ரி ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டேக்கை வாங்குறதுக்கு சப்பூர்ஜி பலோன்ஜி குரூப்புக்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டாடா சன்ஸ் அதாவது மிஸ்ட்ரி ஃபேமிலி கிட்ட இருக்கிற ஸ்டேக்கை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு அதை வாங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிஸ்ட்ரி ஃபேமிலி கிட்ட 18.37% ஸ்டேக் டாடா சன்ஸில் உள்ளது வச்சுருக்கிறாங்க. அதை டேக் ஓவர் பண்ணால் டாடா சன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். அது மாதிரி சார் ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டு அதுலேருந்து விஜய் சிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்டும் அவரும் அப்டேட் கொடுத்துருக்காரு. அவர் வைஸ் சேர்மன் ஆஃப் டாடா ட்ரஸ்ட்டு. இப்போது அது மட்டும் இல்லாமல் சார் ரத்தன் டாடா ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டியாக இருந்தார். அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது விஜய் சிங் அந்த பொசிஷன்லேருந்து இப்போதைக்கு ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவரோட கரண்ட் டேர்ம் பார்க்கும்போது ஆகஸ்ட் 14 எண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவர் ஸ்டெப் டவுன் ஆகிருக்கிறாரு. சரி, இந்த டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி விழுந்திருக்கு. அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பர்சஞ்சர் வெஹிக்கிள் 336 இருக்குது. ஆக்சுவலி புக் வேல்யூவே 304. அதுலேருந்து பார்க்கும்போது 30 ரூபா தான் அதிகமாக இருக்குது. டாடா மோட்டார் பர்சஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான நான் பார்க்குறேன். டாடா மோட்டார் பர்சஞ்சர் வெஹிக்கிள் டிசிஎஸும் 4% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி 2,300 வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ 2,325 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. டிசிஎஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2000 பிரேக் பண்ணிச்சு. அப்போம்லாம் யூஸ் பண்ணியிருந்தா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ். மற்றபடி டைட்டன்லாம் ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. டைட்டன் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவரும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி, இந்தியன் ஹோட்டல்ஸும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி, டாடா கன்சியூமரும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டிசிஎஸ் ஓரளவு பெட்டர். மேபி இன்னும் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் இப்போ 2,300 ரூபா இருக்குன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2000 பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் டாடா மோட்டார் பர்சஞ்சர் வெஹிக்கிள், டிசிஎஸ் இது மாதிரி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இறங்க.
ஸோ இது வந்து டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 369 ரூபா வரைக்கும் போச்சு மணப்புரம் ஃபினான்ஸ். ஓப்பனே 369.95, கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. 351 ரூபா வரைக்கும் போச்சு, கடைசியில் இப்போ 353 ரூபாயில் ட்ரேட் ஆகுது மணப்புரம் ஃபினான்ஸ். பெயின் கேபிட்டல் கிட்டத்தட்ட இதை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பெயின் கேபிட்டல் வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு எம்டி அண்ட் சிஓட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆஷிஷ் இங்கே வந்து எம்டி அண்ட் சிஓட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. விபி நந்தகுமார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் ஒரு பொசிஷனில் ஐ திங்க் சேர்மனாக ஏதோ அந்த பொசிஷனில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாரு. நான் நேற்று மணப்புரம் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணும்போது அப்டேட் பண்ணியிருந்தேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட், ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி 369 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனது, இப்போ 351 இருக்குது. ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சென்கோ கோல்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக்கோட ரியாக்ஷன் நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கு. ப்ராஃபிட் 101 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 67% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 3056 கோடியாக இருக்குது. எபிட்டா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 213 கோடி. ப்ராஃபிட் இது எபிட்டா மார்ஜின் 10%லேருந்து 7% எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ எலிவேட்டட் கோல்ட் ப்ரைஸ்னால அந்த வெயிட்டேஜ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் 39% க்ரோத் காமிச்சிருக்கு. ஸ்டட் ரேஷியோ 11% வளர்ந்துருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2651 கோடியாக இருக்குது. இது போக அவங்களோட ஸ்டோர் க்ரோத்னு பார்க்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த லைட் வெயிட்டு, ஃபேன்சி, டெய்லி வியர், கிஃப்டிங், டிசைன் லட் ஜுவல்லரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருந்திருக்கு. இதில் ஸ்ட்ராங் டிமாண்டும் இருந்திருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வேல்யூ சேல்ஸ் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம்ஸ் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 ஷோரூம்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 12 to 15 குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 27ல் 12 to 15 ஸ்டோர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 27ல் ஓப்பன் பண்ணுவோம். குறிப்பாக டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் ஃப்ரான்சிசி மூலமாட்டே எக்ஸ்பான்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீட்டைல் சேல்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2651 கோடியாக இருக்குது. மார்ச்சில் 201 ஸ்டோர் வச்சுருந்தாங்க டோட்டல் கவுண்ட், இப்போ அது 209 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 12 to 15 ஷோரூம்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் 27ல் அவங்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு, இந்த குவார்ட்டரில் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்டும் 3% டிக்ளைன் ஆயிருக்கு. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 12% மேலே நெகட்டிவில் இருக்குது. 349 ரூபா வரைக்கும் லோ போனது, 350 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 51 ரூபா காலியாக இருக்குது சென்கோ கோல்டு. சென்கோ கோல்டு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியான்ட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லுவேன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கோல்டு செக்டாரில், அதுவும் ஜுவல்லரி செக்டாரில் இந்த ரேஞ்ச் வேல்யூவேஷனில் கிடைக்கிறது சென்கோ கோல்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அப்பப்போ பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆப்பர்ச்சுனிட்டியானா சென்கோ கோல்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் சென்கோ கோல்டில். அதை நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் வந்து விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் காப்பர், மேசகான் டாக்ஷி பில்டர்ஸ், ஐஆர்சிடிசி இதில் எல்லாமே ஸ்டேக் டைல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்கில் பார்க்கும்போது 1.5%, அது இல்லாமல் ஹிந்துஸ்தான் காப்பர், மேசகான் டாக்ஷி பில்டர்ஸ், ஐஆர்சிடிசி இதில் எல்லாமே 5% அளவுக்கு ஸ்டேக் சேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆஃபர் ஃபார் சேலில் இந்த ஸ்டேக் சேல் இருக்கும் இந்த 4 PSU கம்பெனிஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் இந்த ஃபினான்ஷியல் 27லே இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் 27லே ஆக்சுவலி இந்த வருஷம் ஆக்டிவ் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்தில் என்ஹெச்பிசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஆர்எஃப்சி, எல்ஐசி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் டிரான்சாக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்ஐசிலலாம் ரைஸ் பண்ணியாச்சு ஃபண்டு, ஐஆர்எஃப்சிலையும் ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்ஹெச்பிசிலையும் முடிஞ்சு. ஸோ இந்த கம்பெனிஸில் கோல் இந்தியா, என்ஹெச்பிசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஆர்எஃப்சி, எல்ஐசி இதில் எல்லாமே நடந்திருக்கு. அடுத்த ரவுண்டு ஹிந்துஸ்தான் சிங்கு, ஹிந்துஸ்தான் காப்பர், மேசகான் டாக்ஷி பில்டர்ஸ், ஐஆர்சிடிசி இதிலெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 10% அளவுக்கு காலியாக இருக்குது மார்க்கெட்டில். அதுக்கு ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா சடனாக எக்ஸிட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அதாவது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட சிஇஓ இந்த ஒரு சடனாட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணதுனால ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 10% அளவுக்கு விழுந்திருக்கு. சிஇஓ இருந்தால் சுதீர் சீதா பாட்டி, அதாவது சுதீர் சீதா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு எக்ஸிட் பண்ணதுனால அன்றைக்கி 10% அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு. ஹெச்எஸ்பிசி வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மார்சன்ஸ் ஃபார்மோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஷேர் வந்து 11% அளவுக்கு மேலே போயிருக்கு. ப்ராஃபிட்டும் த்ரிபிள் ஆகிருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 157 கோடி,
3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 840 கோடி. எபிட்டா 213 கோடியா டபுள் ஆயிருக்கு. மார்ஜின் 16.2%லேருந்து 25.3% மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. ஸோ எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. மார்ஜின் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவங்களோட யூகே அண்ட் யூரோப் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 356 கோடி ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு யூகேல பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணது அவங்களோட மார்க்கெட் ஷேரை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு. யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் நல்ல ஒரு ட்ராக்ஷன் கெயின் ஆயிருக்கு. நெதர்லாண்ட் பேஸ்ட் அவங்களோட கியூலினிக் கியூப் அதுவும் பார்த்தீங்கன்னா 44 crores ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. யூஎஸ் அண்ட் நார்த் அமெரிக்கன் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 377 கோடி 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட ஆர்டர் புக்கும் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. குறிப்பாக இந்த யூஎஸ் அண்ட் நார்த் அமெரிக்கா ஃபார்முலேஷன் ரெவன்யூ வந்து அவங்களோட கன்சாலிடேட் ரெவன்யூக்கு 45% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கேருந்து வந்த ரெவன்யூ 53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கேயும் நியூ லான்ச்சஸ் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பிஸ்னஸ் ரெவன்யூ 20 கோடியாக இருக்குது. இங்கே 36% டவுன் ஆயிருக்கு. பட் சீக்வன்ஷியல் பேசிஸில் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டவுன் ஆகுறதுக்கு காரணம் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன். மார்சன்ஸ் ஃபார்மோட கேஷ் பேலன்ஸ் 1000 கோடியை தாண்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 1058 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மார்சன்ஸ் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கிளென்மார் ஃபார்மாவோட யூஎஸ் சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமானா அவங்களுக்கு கூட வந்து ஒரு ஜெனரிக் ட்ரக் ஆன்டி ட்ரஸ்ட் கேஸில் வந்து இப்போ $15.28 மில்லியன் வந்து நாங்கள் செட்டில்மெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிளென்மார் ஃபார்மாவோட யூஎஸ் சப்சிடரி வந்து அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஹியூமானா அப்படிங்கிற கம்பெனியோட ஜெனரிக் ட்ரக் ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் இருந்திருக்கு. இப்போ செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. இது வந்து கிளென்மார் ஃபார்மசிட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக்கோட ரியாக்ஷன் 10% அளவுக்கு மேலே போச்சு. பட் இப்போ பார்க்கும்போது 6% பாசிட்டிவில் இருக்குது. ஃபினோலெக்ஸ் கேபிளோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 6% பாசிட்டிவில் இருக்குது. ரிசல்ட்ஸ் நல்லா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் கேபிள் டிமாண்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டாக்கோட ரியாக்ஷனும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. அடுத்து விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து பிஎஸ்சி வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. விப்ரோ வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியே போகுது. அதுக்கு பதிலாக பிஎஸ்சி உள்ளே வராங்க. ஸோ இது எப்போ நடக்க இருக்குன்னா செப்டம்பரில் நடக்க இருக்குது. இதில் இவங்க பிஎஸ்சிக்கு $695 மில்லியன் இன்ஃப்ளோ ஆகுது. விப்ரோக்கு வந்து $240 மில்லியன் பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜோதி லேப்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் 5% காலியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 50% டிக்ளைன் ஆயிருக்கு. 47 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 773 கோடியாக இருக்குது. எபிட்டா 47% டவுன் ஆயிருக்கு. 64 கோடியாக இருக்குது. இது போக மார்ஜினும் 16.5%லேருந்து 8.4% குறைஞ்சிருக்கு. எல்லாம் பாதிக்கு பாதி இவங்களோட ப்ராஃபிட், எபிட்டா, ரெவன்யூ, மார்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கு 50 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது 6.5% ஆஃப் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூடிங் ப்ரில் அண்ட் ஃபாஸ்ட் சேல்ஸ் பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்க்கும்போது அவங்களோட ஃபேப்ரிக், ஹோம் கேர், பர்சனல் கேர் தனித்தனியாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் கேர் இதான் அவங்களுக்கு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் ரெவன்யூ. 14.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 399 கோடி இதில் தான் ரெவன்யூ வந்திருக்கு. இதில் வால்யூம் க்ரோத் 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே ப்ராஃபிட் 38 கோடி வந்திருக்கு. இங்கேயும் மார்ஜின் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட இந்த ஃபேப்ரிக் கேர் மட்டுமே இவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் ஷேருக்கு 52% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹோம் கேர் செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 9% ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு. 280 கோடியாக இருக்குது. இதில் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கும்போது 82% டவுன் ஆயிருக்கு. 46 கோடியிலேருந்து 8 கோடிக்கு வந்திருக்கு. ப்ரைசிங் ப்ரெஷர் டிஷ் வாஷில் இருக்குது. மஸ்கிட்டோ ரீபெலன் கேட்டகரிஸ்லையும் ப்ரைசிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஹோம் கேர் பார்க்கும்போது இந்த பிஸ்னஸில் 36% கான்ட்ரிபியூட் பண்ணுது. எக்ஸ்க்ளூடிங் ப்ரில் சேல்ஸ் பார்க்கும்போது 2.4% க்ரோத்து. பர்சனல் கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 94 crores அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து அன்சேஞ்சாக இருக்குது. செக்மெண்ட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13 கோடி. பாடி ஷோப்பும் டூத் பேஸ்ட்டும் நல்ல ஒரு ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் 12% ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸில், பர்சனல் கேரில். ஸோ ஜோதி லேப்ஸோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 190 வரைக்கும் போச்சு. இப்போ 198 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஜோதி லேப்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் கிட்டத்தட்ட 20 times கிட்ட தான் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட தான் இருக்குது ஜோதி லேப்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.